இன்னைக்கு ஆலோசனை எல்லாம் பண்ணீங்க, முடிவு எட்டப்பட்டு விட்டதா? ஏன்னா தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை இருந்துகிட்டே இருந்தது, இதுவரையிலாம் சொல்லப்பட்டு எப்படி என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் தேசிய அளவில் இந்தியாவை யார் ஆட்சியில் இருந்தால் நல்லாட்சியை தர முடியும் என்பதற்கு உதாரணமாக கடந்த 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள். தொடர்ந்து இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் 3ஆம் முறையாக நரேந்திர மோடி அவர்கள் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய திருநாட்டுடைய பிரதமராக வந்தால் அனைத்து நிலைகளிலும் இந்தியா முழு வளர்ச்சியடைந்த நாடாக மாறுகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவை தொண்டர்கள் பலத்தோடு அவருக்கு ஆதரவு தருவோம் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொண்டர்களுடைய கருத்தையும் நாங்கள் கேட்டறிந்தோம். மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கருத்தையும் கேட்டறிந்தோம். எங்கள் இந்த தர்ம யுத்தத்திற்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவர்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை முழுமையாக கேட்டறிந்தார்கள். நம்முடைய இலக்கு இரட்டை இலை சின்னத்தை பெறுவதுதான் என்பதை நாம் இலக்காக கொண்டு இன்றைக்கு அதை பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்ட போராட்டத்தில் இன்னும் ஒரு முழுமையான இறுதி தீர்ப்பு பெறுவதற்காக பல்வேறு நிலைகளில் அந்த வழக்கு சிவில் சூட்டில் இன்றைக்கு பெண்டிங்கில் இருக்கிறது. ஆக இரட்டை இலை இந்த சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடைபெறுகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் என்று நமக்கு வந்துவிட்டது. ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் களத்தில் நின்று தொண்டர்களின் பலத்தை அறிவதற்கு நாங்கள் 15க்கு மேற்பட்ட தொகுதிகளை கேட்டிருந்தோம். அவர்களும் அந்த வழியில் நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று அனைவருடைய அபிப்பிராயம் இரட்டை சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்ற நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கின்ற சூழ்நிலையில் அது இன்றைக்கு கோர்ட்டில் அந்த வழக்கு இருப்பதனால் பெறுவதற்கு காலதாமதம் ஆகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் தொண்டர்களினுடைய பலத்தை நிரூபித்து காண்பதற்காக ஒரு தொகுதியில் நின்று எங்களுடைய தொண்டர்கள் பலத்தை காமிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் கருத்து சொன்னதின் அடிப்படையில் ஒரு தொகுதியில் நின்று நாங்கள் எங்களுடைய பலத்தை காண்பதற்கு இன்னைக்கு முடிவெடுத்தோம். எந்த தொகுதியில் நிற்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க? யார் நிற்க போறான்றத முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு தொகுதி தான், அதனால எந்த தொகுதின்றது முடிவாயிடுச்சா? எந்த சின்னம்? சுயேட்சை சின்னத்தில் தான் நாங்கள் இருப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதாக தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். வேட்பாளராக கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ்